சுமைகள் இல்லாத வாழ்க்கையை அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்துருவான். இரண்டாவது, சுமைகள் இல்லாத பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் ஏதோ ஒரு சுமையாகவே இருக்கும், வாழ்க்கை சுமையாகவே இருக்கும். பணம் இருக்குது, காசு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனா அவரிடத்துல நிம்மதி இருக்காது, அவரிடத்துல மகிழ்ச்சிகள் இருக்காது, அவரிடத்துல சந்தோஷங்கள் இருக்காது, ஆரோக்கியமான உடல் இருக்காது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே இருந்தும் சுமையாக இருப்பார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விற்காக வேண்டி நேசம் கொள்வது, அல்லாஹ்விற்காக வேண்டி விரோதம் கொள்வது, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது, அல்லாஹ்வுக்காண்டி ஒரு விஷயத்தை தடுத்துக்கிறது, இந்த குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சுமைகள் இல்லாத பொருளாதாரத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான். அவருக்கு என்ன பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறானோ அதன் மூலமாக அவர் மகிழ்ச்சி கொள்வார், அதன் மூலமாக அவர் திருப்தி கொள்வார், அதன் மூலமாக அவருடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்குவான்.